நம்மளோட செமி ஃபைனல்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டிக்கு நடுவர்களாக ஜேகே அகாடமி இன்கம் டாக்ஸ் சென்னை அணிக்கு நடுவர்களாக ரெஃபரி சிவனேல், அம்பையர் எஸ்எஸ் காளிதாஸ் சின்னப்பன். போட்டிகள் தொடக்கம். இரு அணியிலும் தலா ஒரு புள்ளி. போனஸ் தலா ஒரு புள்ளி இரு அணியிலும். கேரளா அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளிகள். கேரளா ஜேகே வெற்றி புள்ளிகள். ப்ரோ கபடி வீரர் சென்னை இன்கம் டாக்ஸ் தற்பொழுது இன்கம் டாக்ஸ் அணியில் பாடி செல்பவர் ஜேகே அகாடமி 3 வெற்றி புள்ளிகள். மாசானமுத்து நம்பர் 4 துவக்கப்படி விளையாட்டு வீரர் தமிழ் தலைவாஸ் அணிக்காக விளையாடியவர் மாசானமுத்து ஒரு வெற்றி புள்ளி. இன்கம் டாக்ஸ் ஒரு வெற்றி புள்ளிகள். இன்கம் டாக்ஸ் 3 வெற்றி புள்ளிகளும் ஜேகே அகாடமி 6 வெற்றி புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
இன்கம் டேக்ஸ் அணியில் தடுப்பாட்டக்காரர் நம்பர் 2 பாலாஜி. இவர் பட்னா பைரேட்ஸ் அணிக்காக பங்கு பெற்றவர். புரோ கபடியில் தற்போது சிறந்த தடுப்பு ஆட்டக்காரராகவும் திகழ்ந்தவர். நம்பர் 18 இன்கம் டேக்ஸ் ஸ்ரீராம். இவர் புரோ கபடி விளையாட்டு வீரர். யூ மும்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்காக பங்கு பெற்றவர் புரோ கபடியில். ஜேகே அகாடமிக்கு 1 வெற்றி புள்ளிகள். ஜேகே அகாடமி 7 வெற்றி புள்ளிகள். இங்கம் டேக்ஸ் அணியினர் 4 வெற்றி புள்ளிகள். நம்பர் 2 மீண்டும் தடுப்பாட்டத்தை தெரியப்படுத்திவிட்டார் பாலாஜி. பட்னா பைரேட்ஸில் சிறந்த தடுப்பாட்டங்கள் 8 கவர். அந்த வடக்கு பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் வாலண்டியர்ஸ்லாம் சைடில் போயிடுங்க. தயவு செய்து உள்ள நிக்க வேண்டாம். பின்னாடி நிக்கிறோம், கொஞ்சம் கேமரா மறக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க, சைடில் நில்லுங்க. இங்கம் டேக்ஸ் சென்னை அணியினர் 5 வெற்றி புள்ளிகள் வேண்டும் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். முதலாவது பரிசு பெறுபவர் 1 லட்சம். இரண்டாவது பரிசு பெறுபவர் 75,000. மூன்றாவது பரிசு தொகை 50,000. நான்காவது பரிசு தொகை 50,000. சோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சோ winner prize goes to 50,000. மீண்டும் மாசானமுத்து தமிழ் தலைவாஸ் அணி நம்பிக்கை நட்சத்திரம். மாசானமுத்து இன்கம் டேக்ஸ் நம்பர் 4 பாடி செல்வம். ஜேகே அகாடமிக்கு 1 வெற்றி புள்ளிகள். இங்கம் டேக்ஸ் 1 வெற்றி புள்ளிகள். தலா இருவருக்கும் தலா 1 புள்ளிகள். இங்கம் டேக்ஸ் 6 வெற்றி புள்ளிகள். ஜேகே அகாடமி 8 வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தம்பியா கொஞ்சம் உட்காருங்க, அந்த பக்கம் ஆப்போசிட் போயிருங்க, கீழே உட்காருங்க. தம்பியா கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஜேகே அகாடமி நம்பர் 1 ஆதர்ஸ். இவர் புரோ கபடியில் தெலுங்கு டைட்டன் அணிக்காக பங்கு பெற்றவர். பாடி செல்பவர் ஆதர்ஸ் நம்பர் 1 தெலுங்கு டைட்டன் அணிக்காக பங்கு பெற்றவர் புரோ கபடியில். மேலும் 1 வெற்றி புள்ளி இங்கம் டேக்ஸ் அகாடமி 8 வெற்றி புள்ளிகள். 1 புள்ளியில் முன்னணியில் ஜேகே அகாடமி கேரளா. இன்கம் டேக்ஸ் நம்பர் 1 ஜெகன் தமிழக அணிக்காக ஜூனியர் நேஷனல்ஸ் போட்டியில் பங்கு பெற்றவர். விருதுநகர் மாவட்டம். இரு அணியும் சமநிலை இருக்கிறார்கள். ஜேகே அகாடமி 1 வெற்றி புள்ளிகள். 9 வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். மாசானமுத்து மீண்டும் மாசானமுத்து. ஜேகே அகாடமி 1 வெற்றி புள்ளிகள். 99 பொன் பார்த்திபன் ரைட் கார்னர். இவர் புரோ கபடியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக பங்கு பெற்றவர். 99 பொன் பார்த்திபன். அவரை தொடர்ந்து இன்கம் டேக்ஸ் அணியில் நம்பர் 96 சாந்தப்பன செல்வம். இவர் ஜெய்ப்பூர் பிக் பேந்தர்ஸ் யூ மும்பா
தமிழ் தலைவாஸ் ஆகிய அணிகளுக்கு பங்கு பெற்றனர் போரோ கபடியில். இந்தியன் டாக்ஸ் 1 வெற்றி புள்ளிகள், இந்தியன் டாக்ஸ் 9 வெற்றி புள்ளிகள், ஜேகே அகாடமி 10 வெற்றி புள்ளிகள். இருவரையும் சிறப்பாக பாடிச் சென்றவர் ஸ்ரீராம் நம்பர் 18 புரோ கபடியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஈமும்பா அணிக்காக பங்கு பெற்றார். இங்கம் டாக்ஸ் நம்பர் 8 இங்கம் டாக்ஸ் சென்னை அணியினர். ஜேகே அணியின் நம்பர் 8 விஸ்வாம். ஜேகே அகாடமி இவர் கேரளா மாநில அணிக்காக பங்கு பெற்றார். எஸ் மதுரை மாநகர மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியில் தொகை முதலாம் பரிசு தொகை 1 லட்சமும், இரண்டாம் பரிசு தொகை நம்பர் 4 75,000, மூன்றாவது பரிசு தொகை 50,000, நான்காவது பரிசு தொகை 50,000 இன்னைக்கு கொடுக்க போறோம். Very congratulations to winners. Very all the best. இங்கம் டாக்ஸ் 10 வெற்றி புள்ளிகள், 1 புள்ளியில் முன்னணியில் சென்னை இங்கம் டாக்ஸ். தமிழ்நாடு போலீஸ் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னை ஆகியோரும் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்போடு ஃபைனல் கால், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். தமிழ்நாடு போலீஸ் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆகியோரும் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவர்களுக்கு இறுதி அழைப்பு. தயவுசெய்து காலதாமதம் செய்ய வேண்டாம். 4 வெற்றி புள்ளிகள் இங்கம் டாக்ஸ். பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு போலீஸ் ஆகிய அணிகளும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு இறுதி அழைப்பு. நான்கு வெற்றி புள்ளிகள் இங்கம் டாக்ஸ். 4 வெற்றி புள்ளிகள் இங்கம் டாக்ஸ். அமர் அமருக்கு வாங்க. தயவு செய்து நடுவர் பேச்சை கேட்க வேண்டும். சென்னை 19 வெற்றி புள்ளிகள், ஜேகே அகாடமி 11 வெற்றி புள்ளிகளுடன்
குமரேசன் டீம் கூப்பிடுங்க. ஃபேவரட் ஜேகே ஹலோ கேரளா அணியினர். லாஸ்ட் ஃபைனல் ரொம்ப மணி நேரம் ஆச்சு. தமிழ்நாடு போலீஸ் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தயவுசெய்து சீக்கிரம் வாங்க. சேகர் சார், ரமேஷ் டீம் கோச் சிஆர் டீம் கூட்டுவாங்க. இரண்டாவது ஜேகே அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. ஒரு வெற்றி புள்ளிகள், 2 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில். ஹலோ களம் 2 இரண்டாவது அரையிறுதி போட்டியில் விளையாட வேண்டிய தமிழ்நாடு போலீஸ், இன்கம் டாக்ஸ் சென்னை ஆகிய அணிகள் உடனடியாக மைதானத்திற்கு வரும். லாஸ்ட் ஃபைனல் கால். கேலரியில பின் சைடு வாங்க. ரெண்டு டீமுமே. தமிழ்நாடு காவல்துறை அணியினர் களம் 2 பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னை. தற்பொழுது மைதானத்தை வலம் வருவார்கள் தமிழ்நாடு போலீஸ் சென்னை. இவர்கள் எதிர்த்து விளையாடிய பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி. This match official திண்டுக்கல் மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருக்கும் திரு தர்மராஜ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஜேகே அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள். ஜேகே சென்னை இன்கம் டாக்ஸ் 26 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு காவல்துறை அணியினர் வந்துவிட்டார்கள். பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி காலதாமதப்படுத்தாமல் தயவு செய்து அணி மேலாளர் தங்கள் அணியை அழைத்து வரும்படி வேண்டுகிறோம். முதல் பகுதி ஆட்டம் முடிவெட்டது. ஜேகே அகாடமி 16 வெற்றி புள்ளிகள், இன்கம் டாக்ஸ் சென்னை அணியினர் 26 வெற்றி புள்ளிகள். பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சீக்கிரம் வாங்க. அடுத்தபடியாக 2 அணி தமிழ்நாடு போலீஸ் vs பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னை கலந்துக்க மோத இருக்காங்க. சோ வெரி ஆல் தி பெஸ்ட். அவங்களுக்கு நல்ல ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். நடுவர்கள் லைன் அப். போட்டியாளர்களை அப்படியே லைன் அப் பண்ணுப்பா. நேரடியாக காண இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள். போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துகிறார் நமது சிறப்பு விருந்தினர்கள். நடுவர் பெருமக்கள், இவர் அகஸ்டின் அவர்கள் மாவட்ட செயலாளர். குமரேசன் புரோ கபடி நடுவர் குமரேசன். திரு சிவா அவர்கள் புரோ கபடி. திரு அமர் அவர்கள் புரோ கபடி. பிரின்ஸ் யூனிவர்சிட்டி அணியினர் அறிமுகம். ஒரு குரு போட்டா இருக்கணும். அப்படி அண்ணா குரு போட்டா இருக்கணும். அண்ணா அண்ணா வாங்க.
பிளேயர்ஸ் வாங்க. களம் 2 போட்டியில் துவக்கம். இந்த போட்டியில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு போலீஸ் அணியில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்கள் இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி தொடர்ந்து நடைபெறும். ரசிகர்களே எங்கேயும் செல்ல வேண்டாம். இந்த போட்டியில் இரு போட்டிக்கு முடிந்தவுடனே ஒரு இந்த போட்டியில விளையாட்டு வீரர்கள் வந்து ஒரு சில வீரர்கள் புரோ கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை அணியில் நம்பர் 2 பிரபாகரன். இவர் 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த புரோ கபடியில் பிரபாகரன் இவர் புரோ கபடியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக பங்கு பெற்றவர். நம்பர் 2 பிரபாகரன். அவரை தொடர்ந்து இலங்கேஸ்வரன் நம்பர். இந்த தமிழக காவல்துறை அணி அகில இந்திய காவல்துறை போட்டியில் வந்து இந்த தமிழக அணி வந்து நேஷனல்ஸ் பங்கு பெற்றவங்க எல்லா பேருமே. அதை தொடர்ந்து பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்ல போனோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளம் வரக்கூடிய நல்ல அணிகள் அனைத்து அணிகள் இது ஒரு சிறந்த அணி. இதில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அனைவருமே யுவா சீரியஸில் பங்கு பெற்றவங்க. யுவா சீரியஸ் ப்ரோ கபடி மாதிரி கபடி போட்டியில் பூரா பங்கு பெற்றவங்க அனைவரும் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ். போட்டிகள் துவக்கம். ஜஸ்ட் நம்பர் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் திரு அமைச்சர் கபடி கழக திருவாரூர் மாவட்ட பேட்டாணி திரு கணேஷ் அவர்களை எங்கள் அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றது. திரு கணேசமூர்த்தி டிஎஸ்பி அவர்களை எங்கள் அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு முன்னாள் விளையாட்டு வீரர் பக்கிரிசாமி தஞ்சாவூர் திரு பக்கிரிசாமி அவர்களின் எங்கள் அமைச்சர் கபடி அன்புடன் வரவேற்கின்றோம். களம் 2 பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி ஒரு வெற்றி புள்ளிகளும் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி களத்தில் உள்ளார்கள். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரிஸ்ட்
புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். மதுரை மாநகரில் எங்களை ஊக்கப்படுத்தி நடத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு தான் சேர்ந்து என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு KS நாராயணன் அவர்களை மதுரை மாநகர் மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர்கள் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். நமது மதுரை மாநகரில் பல்வேறு மாநிலத்திலிருந்து விளையாடி நேற்றைய தினம் ஆந்திரா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளிகள். மெடிக்கல் டீம் களம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி பெற அணியினர் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். JK அகாடமி 23 வெற்றி புள்ளிகள். இங்கம் டாக்ஸ் 32 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். களம் 2இல் தமிழ்நாடு காவல்துறை 4 வெற்றி புள்ளிகள். பிரஸ் யூனிவர்சிட்டி 5 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். Income tax. JK அகாடமி ஒரு வெற்றி புள்ளிகள். JK அகாடமி 24, இன்கம் டாக்ஸ் 33 வெற்றி புள்ளிகள். JK அகாடமி ஒரு வெற்றி புள்ளிகள். இன்கம் டாக்ஸ் 34 வெற்றி புள்ளிகள். இன்கம் டாக்ஸ் JK அகாடமி 24 வெற்றி புள்ளிகள். களம் 2இல் பிரஸ் யூனிவர்சிட்டி 7 வெற்றி புள்ளிகளும் தமிழ்நாடு காவல்துறை 4 வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். JK அகாடமி 24 வெற்றி புள்ளிகள். இன்கம் டாக்ஸ் 34 வெற்றி. Income tax
ஒரு வெற்றி புள்ளிகள் இன்கம் டாக்ஸ். தமிழ் தலைவாஸ் முன்னாள் பயிற்சியாளர் அண்ணன் திரு பாஸ்கர் அவர்களை அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு இன்று பரிசு தொகை முதலாம் பரிசு காண இருக்கும் நபருக்கு 1 லட்சமும், இரண்டாவது பரிசு பெற இருக்கும் நபருக்கு அணிக்கு 75,000 மூன்றாவது பரிசு கொடுக்கப்படும். So once again, the second prize 75,000, and the third prize 50,000, and the fourth prize 50,000. A very all the best to everyone. Very congratulations, all the best to team. So இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட ஃபைனல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப செமி ஃபைனல்ஸ் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு அணிக்குமே பாத்தீங்கன்னா கை தட்டி உற்சாகப்படுத்த தான் அவங்களும் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ரொம்ப விளையாடுவாங்க. சோ once again நல்ல ஒரு பலமான கைத்தறல் கொடுக்கலாமா இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாருமே. பத்தல கடைசி 4 நிமிடம். தேர்ட் ரேட் இன்கம் டாக்ஸ். JK அகாடமி 25 வெற்றி புள்ளிகள், JK அகாடமி 27 வெற்றி புள்ளிகள், இன்கம் டாக்ஸ் சென் அணியினர் 36 வெற்றி புள்ளிகள். தம்பிகளா வாலண்டியர்ஸ் கொஞ்சம் இடுவாங்க. நிமிட இடைவெளியில் இறுதிப் போட்டி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். JK அகாடமி கேரளா அணியினர் 28 வெற்றி புள்ளிகள், இன்கம் டாக்ஸ் சென்னை அணியினர் 36 வெற்றி புள்ளிகள். கடைசி 2 நிமிடம் களம்பின் 1. ரமேஷ் கண்ணா அவர்களை அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு வெற்றி புள்ளிகள் இன்கம் டாக்ஸ் 37, JK அகாடமி 29. களம் 2 தமிழ்நாடு காவல்துறை 9 வெற்றி புள்ளிகள். கடைசி 1 நிமிடம். களம்
ஒன்றில் போட்டிகள் முடிவெற்றது. இங்கம் டாஷ் சென்னை அணியினர் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் இறுதி போட்டிக்கு தகுதிப்பட்டார் என்பதை ரசிகர்களுக்கு தெரிவிக்கிறது. சென்னை அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். ரசிகர்கள் எங்கேயும் போக வேண்டாம், இடம் கிடைக்காது. இன்னும் 10 நிமிட இடைவெளியில்